வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உடம்பில் உள்ள இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறையறத பத்தியும் அதனால ஏற்படும் பிரச்சனைகளை பத்தியும் இந்த ஹீமோகுளோபினை எளிய முறையில எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். உடலில் அதிகமான அசதி, எந்த வேலையை செய்யணும்னு நினைச்சாலும் அப்புறமா செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் களைப்பாவே இருக்கும், தூங்கணும் போல இருக்கும், ஆனா படுத்தா தூக்கம் வராது, இப்படி பல அறிகுறிகள் உடம்பில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறையறதுனால ஏற்படும். நமது உடலில் ஹீமோகுளோபின் குறையும் போது அந்த அணுக்கள் குறைந்த ரத்தம் உடல் முழுவதும் உற்சாகமா ஓட முடியறதில்ல. நமது உடலின் பாகங்கள் சுறுசுறுப்பா இயங்க முடியறதில்ல. உடல் களைப்படையுது. ரத்தத்தில் ஆண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு 14 கிராம்ல இருந்து 18 கிராம் வரைக்கும், பெண்களுக்கு 12 கிராம்ல இருந்து 16 கிராம் வரைக்கும் இருக்கணும். 8 கிராம் அளவுக்கு கீழே குறையும் போது இரத்த சோகைங்கிற நோய் வரும். மேலும் தீவிரமான நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ரத்தத்துல எவ்வளவு அளவு ஹீமோகுளோபின் இருக்கு அப்படிங்கிறத ரத்தத்தை பரிசோதிக்கும் போது தெரிய வரும். ஹீமோகுளோபின் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாம குறையும் போது உடல் மெலியுவது, களைப்பு, இயலாமை முதலியன ஏற்படும். இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, கருப்பு உலர்ந்த திராட்சை 72, தண்ணீர் தேவையான அளவு. நாட்டு மருந்து கடைகள்ல கருப்பு உலர்ந்த திராட்சை பழம் கிடைக்கும். அதை வாங்கி 72 நல்ல கருப்பு உலர்ந்த திராட்சை பழங்களை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப செய்முறை: முதல் நாள் மாலை 6 மணிக்கு ஒரு 3 திராட்சை பழத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா இரவு முழுவதும் ஊற வைங்க. காலையில 6 மணிக்கு பல் தேய்ச்சிட்டு அந்த 3 பழத்திலேருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. சிறிது பழம் ஊறிய நீரை கொஞ்சம் குடிங்க. இதே போல மதியம் 12 மணிக்கு இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து குடிங்க. மாலை 6 மணிக்கு கடைசியா உள்ள பழத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சமுள்ள தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடுங்க. இதே மாதிரி கீழே ஒரு 9 நாளுக்கு பட்டியலிட்டு இருக்கும். இது எப்படின்னா, முதலாவது நாள் காலையில 1, மதியம் 1, மாலை 1. இரண்டாவது நாள் காலை 2, மதியம் 2, மாலை 2. மூணாவது நாள் காலையில 3 பழம், மதியம் 3 பழம், மாலை 3 பழம். நாலாவது நாள், 5வது நாள், 6வது நாள் காலையில 4, மதியம் 4, மாலை 4. 7வது நாள் காலையில 3, மதியம் 3, மாலை 3. 8வது நாள் காலையில 2, மதியம் 2, மாலை 2. 9வது நாள் காலையில 1, மதியம் 1, மாலை 1. இதே முறைப்படி 9 நாள் செஞ்சு முடிச்ச பிறகு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை பரிசோதிச்சு பாருங்க. நல்ல திருப்திகரமான முன்னேற்றம் தெரியும். தேவைப்பட்டா இன்னும் அதிகம் வேணும்னா இன்னொரு முறை இதே மாதிரி 9 நாள் தொடர்ச்சியா செய்யுங்க. இப்ப உங்க ரத்தத்தில் ஹீமோகுளோபின் திருப்தியான அளவுக்கு உயர்ந்திருக்கும். இந்த ஹீமோகுளோபின் உயர்வு நமக்கு பல வியாதிகளை வராம தடுக்கும். உடலில் உற்சாகம் பெருகும், சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. மேலும் அதிக செலவில்லாத இந்த எளிய வழியை நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. மேலும் இது போல பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.